உனக்கு ரொம்ப நெஞ்ச அழுத்தம் தான். அந்த காயத்ரியை கொலையும் பண்ணிட்டு பள்ளத்திலையும் தள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ற. உனக்கு இருக்குடா. ஐயோ சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன பேசாம கொஞ்சம் வாங்கலாமா? இவனால உள்ள எனக்கு எவ்வளவு அவமானம் பாத்தீங்கல்ல. ஜட்ஜ் ஐயா நிக்க வச்சு கேவலப்படுத்துறாரு. அவர் என்னன்னா அடிக்க கூடாது, அழ வைக்க கூடாதுன்னு அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து மிரட்டி இருக்காரு. இங்க பாருங்க, இவன் வாயால உண்மையை ஒத்துக்கணும், இல்ல ரொம்ப கஷ்டப்படுவான். சார், எனக்கு கூட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். தனியா பேசுங்க, இல்ல கும்மி அடிங்க. ஆனா இந்த ஆள் செஞ்சதை ஒத்துக்கணும். அதுக்கு நான் நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போங்க. சரி, டேய் வாடா. டேய், என்னடா இது? சிக்கல் அதிகமாயிட்டே போகுது. ஜட்ஜ் இப்ப அந்த டெட் பாடிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்டிருக்காரு. அது காயத்ரி தானே கன்ஃபார்ம் ஆனா இந்த கொலைப்படி உன் தலையில தானே விழும். டேய், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியாரு. எப்படிடா என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? நான் செஞ்ச கொலைக்கு கூட பிறந்தவன் நீ உள்ள போறதை பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? வேண்டாண்டா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இப்படியே உள்ள போய் ஜட்ஜ் முன்னாடி நான் தான் இந்த கொலையை பண்ணனு வாக்குமூலம் கொடுத்துறேன். என் குற்ற உணர்ச்சி குறையும், நீயும் தப்பிச்சிருவேன். பாப்பலாம். டேய் நெல்ரா, இதுக்கு மட்டும் நான் எந்த ஜென்மத்திலையும் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொன்னதுதான். நீ இதை பத்தி எங்கேயும் எப்பவும் யார்கிட்டையும் வாயை திறக்கவே கூடாது. எனக்காக நீ சித்திரவதை அனுபவிக்கிறத நினைக்கும் போது கஷ்டமா இருக்குடா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. அந்த டெட் பாடி காயத்ரியோடது தான் கன்ஃபார்ம் ஆனதானே மற்ற பிரச்சனையெல்லாம் நிச்சயம் அது ஒத்து போகாது. ஒருவேளை எல்லாம் அவளுக்கு சாதகமா நடந்து நான் தான் கொலைகாரன்னு தீர்ப்பு வந்தாலும் நீ வாயை திறக்க கூடாது. டேய், என்ன கொல்லாம கொல்றடா. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. கொஞ்சம் சத்யாவோட முகத்தை நினைச்சு பாரு, மகாவோட எதிர்காலத்தை நினைச்சு பாரு. நீ செய்யறதா நியாயம்னு உனக்கே புரியும். இந்த பார், திரும்பவும் சொல்றேன், நீ செஞ்சது கொலை இல்ல, வதம். உனக்காக நான் தண்டனை அனுபவிச்சா அதுக்கு பேரு தியாகம். இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாதுடா. இல்லடா குமார், வதம் அது இதுன்னு சொல்லி ஒரு தப்பை நீ நியாயப்படுத்த பாக்குற. நீதியும் நியாயமும் நம்ம பக்கம் தான் இருக்கணும்டா. இருக்கும். உன் மேல எந்த தப்பும் இல்ல. இதே நீதியும் நேர்மையும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்தும் நம்மளை காப்பாத்தும். நம்பு, தைரியமா இருடா. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? சீக்கிரம் வாங்க. கவலைப்படாம இரு, நான் வரேன். கான்ஸ்டபிள், ஜீப்ல ஏத்துங்க. போய் பேசிட்டு வாப்போ. இவங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஹாய் அஞ்சலி, நான் உங்களை தான் தேடி வந்தேன். அத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா? உடம்புலாம் பரவாயில்லையா? நல்லா இருக்காங்க. அந்த காயத்ரி காணாம போன கேஸ அக்கா தான் விசாரிக்கிறாங்க. தாசில்தாருங்கிற முறையில அக்கா கிட்ட விசாரணை பொறுப்பா ஆர்டிஓ கொடுத்திருக்காரு. அப்ப அந்த காயத்ரியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குமாரனும் சீக்கிரம் ஜெயில இருந்து வந்துருவாரு. அதத்தான் நாங்களும் ஆவலா எதிர்பார்க்கிறோம் ரவி. வேற ஏதாவது விஷயம் இருக்கா? நான் அவசரமா போகணும். அஞ்சலி, முக்கியமான விஷயமா இருந்தா தான் பேசணுமா? ஆமா. அந்த குணாவை குறை சொல்லி பேசினான்னு உன் கோவம் இன்னும் குறையல? இது கோவம் இல்ல ரவி, வருத்தம். குணா எவ்வளவு நல்ல மனுஷன். எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஆனாலும் அவர் பண்ற ரவுடித்தனம் பிடிக்காம பெத்த அப்பாவையே பிரிஞ்சவரு.
அவரை போய் தப்பா பேசிட்டீங்க. இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்ச வரைக்கும் போது ரவி. இனிமேல் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அஞ்சலி பேசு அஞ்சலி, பேசிதான் ஆகணும். அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது அநாகரிகமான விஷயம்னு எனக்கும் தெரியும். அதுவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயே அவங்கள குறை சொல்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சா சரி. ஆனா மறுபடியும் அந்த விஷயத்த பேசதான் வந்திருக்கேன். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு ரவி? நிறைய இருக்கு. பொதுவா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா ஒருத்தரோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப நல்லது. ஒருத்தரோட வாழ்க்கை காப்பாத்தப்படும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இத பத்தி பேசவே வந்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேண்டாம். நீ ஒரு விஷயத்த பார்த்தா போதும். என்ன பார்க்கணும்? உன் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் நம்பர் தானே? ஆமா, அதுக்கு என்ன? ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பாரு. ப்ளீஸ் அஞ்சலி, அதை பாரு. இதுதான் நிஜம். நானும் என் ஃப்ரெண்டும் அந்த குணாவை ஃபாலோ பண்ணி போய் ஒரு பார்ல இதை எடுத்தோம். உண்மையிலே எதுக்கு இப்படி நல்ல மாதிரி நடிச்ச? அஞ்சலியை ஏமாத்துறீங்கன்னு கேட்க தான் போனேன். ஆனா அதுக்குள்ள அவங்க பார்க்க போயிட்டாங்க. அங்க போனா இந்த கூத்து நடந்துச்சு. உனக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட பார்க்க வச்சு புரிய வைக்கிறது ஈஸின்னு தான் இந்த வீடியோவே எடுத்தோம். இதுதான் அவன் சுயரூபம். நான் உன்னை பார்த்து அட்வைஸ் பண்ணப்ப கூட தண்ணி சிகரெட்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு ஏன் முன்னாடிதான் உன்கிட்ட சொன்னான். நான் கூட உண்மையா இருக்குமோன்னு நம்பினேன். ஆனா வீடியோவை பார்த்தல, எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்குன்னு இப்போவது தெரிஞ்சுக்கோ அஞ்சலி. ரொம்ப தேங்க்ஸ் ரவி. நிச்சயமா அவன் நல்லவன் இல்ல. அவன் நல்லவன்னு நினைச்சு நீ பழகிறது ரொம்ப தப்பு. நீ ஏமாந்துட கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நான் வரேன் அஞ்சலி. டேய் வாடா. போலாம்டா. கொன்னுட்டான். ஈவு இறக்கம் இல்லாம அந்த குமார் எங்க அக்காவை கொன்னுட்டான். ஏம்ல வர வழியெல்லாம் இதே புலம்பிக்கிட்டு வர? இப்ப அனாதையா நான் தனிமரமா நிக்கிறேனே, புலம்ப மாட்டேனா? அந்த குமார் அவன் குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு எங்க அக்காவை என்னெல்லாம் பாடுபடுத்தினா. அந்த வீட்டுக்காக மாடா உழைச்சவள தாலிய புடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துனானே, அப்பவே எங்க அக்கா பாதி செத்துட்டா. இப்ப எதுக்குல பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? ஐயா, இது பழைய கதை இல்லையா, ஒரு பாவப்பட்ட பொண்ணோட கதை. அந்த வீட்டுக்கும் குமாருக்கும் எங்க அக்கா என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அத்தனையும் மறந்துட்டு எங்க அக்காவை துரத்திட்டான். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திய தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வாழ ஆரம்பிச்சுட்டான். இப்ப அந்த அகிலா கூட நிம்மதியா வாழறதுக்காக எங்க அக்காவை கொன்னுட்டானே. ஏம்ல அழாதல? அழாம என்னையா செய்யறது? அக்காவோட கிழிஞ்ச Dress பார்த்ததும் எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அடுத்து டெட் பாடிய பார்த்ததும் மிச்ச உயிரும் போயிடுச்சு. கடைசியில அக்காவை ஒரு தடவை கூட பார்க்க விடாம பண்ணிட்டாங்களே. கடைசி நேரத்துல எங்க அக்கா எப்படி எல்லாம் துடிச்சாலோ, எப்படி எல்லாம் கதர்னாலோ. அந்த ராஸ்கலை மட்டும் சும்மாவே விடக்கூடாதுங்கய்யா. ஏல சும்மா இல்ல, உங்க அக்கா என்ன அவ்வளவு இழிச்ச வாய் நினைச்சியா? இப்படி பிள்ளை பூச்சி எல்லாம் கொல்ற அளவுக்கு அவ ஏப்ப சாப்பா இல்லல. நிச்சயமா அந்த பாடி அவளோடதா இருக்காது. எப்படிங்கய்யா? அக்காவோட கிழிஞ்சு போன Dress கிடைச்சிருக்கு. Dress மட்டும் அக்காவோடது, பாடி வேற யாரோடதவா?
இல்லைங்கய்யா, நிஜமாவே எங்க அக்கா என்னை விட்டு போயிட்டா. மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு என்ன அனாதையாக்கி தெருவுல நிக்க வச்சுட்டாங்க. அந்த குமார மட்டும் சும்மாவே விடக்கூடாதுயா, அவனை தூக்குல தொங்க விடணும். பாப்போல பாப்போம். பாப்போன்னு சொல்லாதீங்கய்யா. எங்க அக்கா எப்படி இருந்தா தெரியுமா? சிங்கம் மாதிரி இருந்தா. அவளை போய் கொன்னுட்டானே. ஏல, எதுக்காக இப்ப காயத்ரி செத்துட்டான்னு பேசுத? மோனியோட டிஎன்ஏ பொருந்தி வந்தாதான் அந்த பாடி உங்க அக்காவோடதுன்னு உறுதியாகும். அது நிச்சயமா மேட்ச் ஆகும். அது எங்க அக்காவே தான். பழிக்கு பழி வாங்கணும்யா. அந்த குமார் வாயாலேயே வாக்குமூலம் கொடுக்க வச்சு அவனை தூக்கல ஏத்தணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும். எங்க அக்காவை கொன்னதுக்கு அவன் சரியான தண்டனை அனுபவிக்கணும். ஏதாவது பண்ணுங்கய்யா. கொலகார பையன் உன்ன யார் சார் கொலைகார? நான் கொலை பண்ணது நேர்ல பாத்தீங்களா? எதுக்கு பார்க்கணும்? ஆதாரம் பத்தாதா? அந்த ஆதாரத்தை உன் வாயாலே வர வைக்கிறேன். அதான் இங்க நடக்க போகுது. அது உங்க கனவுல நடக்காது சார். பாப்போம்டா பாப்போம். மலை மேல இருந்து காயத்ரிய தள்ளி விட்டு கொண்டு இருக்க, அதுக்கான ஆதாரத்தை அழிச்சிருக்க. கடைசியில இந்த கேஸ்ல ஒரு பொம்பளை வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா. உனக்கு இருக்குடா. என்ன சார் ஆதாரம்? டெட் பாடியும் கீழ்ச்சத்தனையும் நான் கொலை பண்ணேங்கிறதுக்கு ஆதாரமா சார்? சின்ன துரும்பு கூட எங்களுக்கு ஆதாரம் தான்டா. எது கிடைச்சாலும் உனக்கு எதிராக மாத்துவேன். உள்ள நான் அவ்வளவு கொதிச்சிருக்கேன். கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா என்னை எவ்வளவு கேவலமா பேசினார் பார்த்தல. சார், உங்களால இந்த கேஸ்ல எதுவும் கண்டுபிடிக்க முடியாததுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன போய் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்கீங்க? மொச பிடிக்கிற நாயோட மூஞ்ச பார்த்தா தெரியாது எனக்கு? எவ்வளவு கேஸ் நான் பார்த்திருக்கேன், எவ்வளவு கிரிமினலை நான் பிடிச்சிருக்கேன். என்னையே அலைய விட்டல. ஒரு வாரம் ராவு பகலா சோறு தண்ணி இல்லாம மல்லாடி வாரத்திலே கிடந்தடா. ஒரு சின்ன க்ளூவை கூட கண்டுபிடிக்க முடியாம அத்தனை ஆதாரத்தையும் அழிச்சிருக்க. சார், நான் இதையும் அழிக்கல சார். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீயும் உன் மச்சினியும் என்னை அசிங்கப்படுத்தி நிக்க வச்சுக்கல, அத நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன்டா. உன் மச்சினிச்சு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு என்னை அசிங்கப்படுத்தினால, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. லிங்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. அந்த குமார் இப்ப எங்க சார் இருக்கான்? உங்க ஸ்டேஷன்லயா இல்ல வேற ஸ்டேஷனுக்கு மாத்தியாச்சா? இல்லங்கய்யா, நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்கான். இந்த கேஸ்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் நம்ம ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார்வால். எனக்கு நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்யணும். சொல்லுங்கய்யா. குமார் தான் காயத்ரியை கொன்னுட்டான்னு அவ தங்கச்சி உறுதியா நம்புது. அதுதான் நடந்திருக்கணும். உங்களுக்கு எம்புட்டு பணம் வேணும்னாலும் நான் அள்ளி தரேன். அவனை அடிப்பீங்களோ இல்ல கைய காலம் உடப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் தான் காயத்ரி மலையில இருந்து தள்ளி விட்டேன், நான் தான் கொலை செஞ்சேன்னு அவனை நீங்க ஒப்புக்க வைக்கணும். பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஐயா, இதுக்காக நீங்க பணம் செலவழிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் அவன் மேல கொலை வெறியில இருக்காரு. அவர் விசாரிக்கிறதுல இரக்கமில்லாத ஆளுன்னு ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கேஸ்ல சத்யா முன்னாடி தோத்து போனதை ஈகோவா எடுத்துக்கிட்டாரு. இப்ப அவர் குமார நொறுக்கி எடுத்துருவாருன்னு தோணுதுங்கய்யா. என்ன சார்வால் சொல்லுதீங்க? ஆமாங்கய்யா, அந்த ஆள் கண்டுபிடிக்க முடியாதத ஒரு பொம்பளை கண்டுபிடிச்சிட்டாங்கிறத அவரால் தாங்கிக்க முடியல. கோர்ட்ல ஜட்ஜி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குனதுல ஆத்திரமா இருக்காரு. எப்படியாவது குமார்ட்ட உண்மையை வாங்கணும்னு அந்த ஆள் மிருக மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு சார். ஓ, இப்படி ஒண்ணு நடக்குதா? ஆமாங்கய்யா, இதுக்காக நீங்க எதுக்கு பணத்தை செலவழிச்சிட்டு? இன்னைக்கு நைட் அவனை அடிக்கிற அடியில குமார் வாயில இருந்து எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்கய்யா. அப்படின்னா சரி. கொஞ்சம் பொறுங்கய்யா. போனை ஸ்பீக்கர்ல போட்டு அப்படியே உள்ள கொண்டு போறேன். அந்த ஆளு குமாரை எப்படி விசாரிக்கிறாங்கிறது உங்களுக்கே கேட்கும். இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடா பூஜை. நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட உன் பருப்பு வேகாதுடா. இன்னைக்கு நீ என்ன பாத்துருவோண்டா. சார், ரொம்ப வரம்பு மீறி பண்றீங்க. இது தப்பு. என்னவோ யோகிய மாதிரி பேசுற? கட்டின பொண்டாட்டிய மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்க. எங்களெல்லாம் ஒரு வரமா நாயா பேய அலைய வச்சிருக்க. இப்ப அந்த பாடியே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. இன்னைக்கு என் கையா இருந்தா உனக்கு சாவு. சார், இவனுக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தான் ரெடியான. அதுக்குள்ள அவன் தம்பி வக்கீலோட வந்து பிரச்சனை பண்ணிட்டான் சார்.
அது மிஸ்ஸிங் கேஸ், இது மர்டர் கேஸ். இதுல எந்த வக்கீல் வந்து பேசுறாரு நான் பாக்குறேன். ஐயா கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சு. அடே அப்பா, பெரிய கோவக்காரரா இருப்பார் போல இருக்க. ஐயா கோபத்துல மட்டும் இல்லையா, அடி உதையிலேயே அவரு நம்பர் 1. கவலையே படாதீங்கய்யா, அவனை அடிச்சு இன்ஸ்பெக்டர் உண்மையை வரவழைச்சிருவாரு. எனக்கு ஏதாவது வேணும்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேயா. வச்சுட்டுமாயா? சரிங்கய்யா. உண்மை வெளியில வரணுங்கய்யா. அந்த குமார் உண்மையை ஒத்துக்கணும். அவன் தூக்குல தொங்குறத நான் என் கண்ணால பார்க்கணும். நேத்து வரைக்கும் எங்க அக்கா அவனை எப்படியெல்லாம் உயிருக்கு உயிரா லவ் பண்ணா, கடைசியில கொன்னுட்டானே. அந்த குமார் செத்தாதான் நான் நிம்மதியா தூங்குவையா. என்ன நீ இது? ஏதோ டெட் பாடி கிடைச்சிருக்கு, அது காயத்ரியோட தானே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்கு குமாருக்கு என்ன சம்பந்தம் அண்ணி? அகிலா, இங்க பாருமா, நல்லதே நடக்கும்னு நம்புமா. நிச்சயமா குமார் சகல இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணுமா, நாங்க எல்லாருமே அவளை கொல்லணுங்கிற ஐடியாவில தான் போனோம். அவ என் கையால தான் செத்துருக்கணும். முட்டாள்தனமா அவ துப்பாக்கியை பறிச்சப்ப அசால்ட்டா இருந்துட்டேன். அதோட விளைவுதான் இப்ப எல்லாம் மாறி போச்சு. என்ன பேச்சு ஏகாம்பரம் இது? குத்துறேன் கொல்றேன்னு. ஐயா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதானுங்கய்யா. காயத்ரி மாதிரி ஒரு பொம்பளைய கொல்றதெல்லாம் தப்பே இல்லைங்கய்யா. நான் மட்டும் அவளை கொன்றிருந்தேன்னா சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிருப்பேன். அவளை எல்லாம் கொன்னதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு தான் கொடுக்கணும். தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்கய்யா. என்னப்பா பேசுற நீ? தப்பு செஞ்சா அதை ஒத்துக்கணும். என் புள்ள எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் இப்ப வரைக்கும் நான் நம்புறேன். எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு மாமா. ஒருவேளை அவர் இதை செஞ்சிருந்தா, செஞ்சதை சொல்லாம நம்ம கிட்ட மறைச்சிருந்தா, நிரந்தரமா அவர் எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாரு. அதை நினைச்சதான் என்னால நிம்மதியா இருக்க முடியல. அக்கா, மாமா நிச்சயமா அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. அப்படியே செஞ்சிருந்தாலும் இந்த வீட்டுக்காக அவர் செஞ்ச தியாகமா தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக வருத்தப்பட்ட அழுதுல எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. என்ன சத்யா பேசுற? அவர் என்னோட புருஷன். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? இதையே பிரகாஷ் செஞ்சிருந்தா அதையே இப்படிதான் தியாகமா எடுத்துக்குவியா? என்னம்மா நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? பிரகாஷ் கோபக்காரன்தா, அதுக்காக கொலையெல்லாம் பண்ணக்கூடியவனா அவன்? இல்லத்த, நான் அழக்கூடாது, இதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு சத்யா சொன்னால. இதே மாதிரி ஒரு பிரச்சனை பிரகாஷ்க்கு வந்திருந்தா சத்யா எப்படி எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அக்கா, என் பிரகாஷ் இந்த மாதிரி பண்ணிருந்தா அதை நான் தியாகமா தான் எடுத்துப்பேன். பேசாம உண்மையை சொல்லிடலாமோ? உன் மேல சத்தியமா இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல, சத்தியத்தை மீறக்கூடாது. குமார் மாமாவை நினைச்சு நீங்க அழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அதோட பின் விளைவுகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். மொத்த குடும்பமும் ஒத்துமையா இருந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நீங்க தைரியமா இருங்கக்கா. பாத்தியாமா, சத்யா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குதுன்னு? ஒருவேளை குமார் இந்த காரியத்தை செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்க, அத போலீஸும் கண்டுபிடிச்சிருந்தாலும் கோர்ட்ல 1000 நடைமுறை இருக்குமா? ஆமா அகிலா, நிரூபிச்சாலும் உடனே இவர்தான் குற்றவாளின்னு தீர்ப்பெல்லாம் சொல்லிட மாட்டாங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட சட்ட சிக்கல், ஓட்ட உடசல், லொட்டு லொஸ்குன்னு ஏகப்பட்டது இருக்குமா. அதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுருவோம். அண்ணி, அப்படியே இருந்தாலும் நம்ம சும்மா விடுவோம் அண்ணி. பெரிய வக்கீல வச்சு வாதாடி எப்படியாவது குமார வெளியேற்றுவோம். எதுக்கண்ணி நீங்க பயந்து இப்படி அழுகுறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் வேற கோபத்துல இருக்காரு. கோர்ட்ல ஜட்ஜ் அவரை கண்டிச்சதுக்காக ஈகோ பிரச்சனை வேற இருக்கு. எல்லா கோபத்தையும் வச்சு குமார் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ரொம்ப அடிப்பாங்களோன்னு பயமா இருக்கு.
இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.